ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னாக்கா, ஒரு 4 பேசிக் கொஷின். ஸோ அதை நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு கோல் செட் ஆகும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் செக்டர் ஆகட்டும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஐடி ஆகட்டும், அப்படி ஆட்டோமொபைல் ஆகட்டும், இல்லை எல்லா செக்டர்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி இப்போ வேற மாதிரி இருந்திருக்கும். நம்மளோட டிவிஏ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி இப்போ இருக்காது. ஆக்சுவலாக ஈவன் ஏஐ வந்ததுக்கப்புறம் 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்தது, ஈவன் 1 வீக்குக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி இப்போ இருக்காது. ஸோ அது எல்லாமே அவுடேட்டட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கொஷின். அதையே நீங்கள் ஆப்போசிட்டாக கேளுங்க, ஒய் நாட், ஏன் இதை பண்ணக்கூடாது, ஏன் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடாது? ஓகே, ஸோ இப்போ மார்ஸ்க்கு போகலாமா, இல்லை வேற ஏதாச்சும் பிளானெட்டில் போயிட்டு டேட்டா சென்டர்லாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ ஏன் கண்டுபிடிக்கக்கூடாது, அது செகண்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் கண்டுபிடிக்கிறாங்க, ஒய் அப்படின்னு நம்ம கேட்டோம். அடுத்து ஒய் நாட், ஏன் அந்த மாதிரி புதுசாக நம்ம டெக்னாலஜியோ இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைலையோ மாற்றிக்கக்கூடாது அப்படின்றது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது ஒய் நாட் யூ. அதை நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஊரில் பார்த்தோம்னாக்கா சாரதாஸ் எவ்வளோ பெரிய கடை வச்சுருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்கா யூஎஸில் பார்த்தோம்னாக்கா நம்ம வால்மார்ட், அப்படிலாட்டி ஆப்பிள் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்ப்போம். ஆக்சுவலாக பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும், இல்லாட்டி பெரிய பெரிய நம்ம டெக்னாலஜி ஜாயண்ட் அப்படிங்கும்போது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதை ஒய் நாட் யூ, அதை ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதான் மூணாவது கொஷின். அடுத்து லாஸ்ட் கொஷின் என்னாக்க, ஒய் நாட் நவ். ஸோ அதை ஏன் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? எல்லா பெரிய கம்பெனிஸும் சரி, இல்லை எல்லா பெரிய ஆளுங்களும் சரி, சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெரிய காசு வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒய் நாட் நவ். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் இப்போ தான். நம்ம நிறைய பேர் வீடு வாங்குறதுல இல்லை லேண்ட் வாங்குறதுல பார்த்தோம்னாக்க நம்ம நினச்சிருப்போம், என்கிட்ட போதுமான அளவு காசு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு எப்போவுமே அந்த சுச்சுவேஷன் வந்திருக்காது. இருந்தாலும் நீங்கள் வேற முயற்சி பண்ணி லோனை இல்லை வேற ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா வீடெல்லாம் வாங்குறீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான புது முயற்சியை ஒய் நாட் நவ், ஏன் இப்போ எடுக்கக்கூடாது? ஸோ ரைட் டைம்னு எதுவுமே கிடையாது, இதுதான் ரைட் டைம். ஸோ அதனால் நீங்கள் இந்த 4 கொஸ்டினையும் கேளுங்க. ஸோ உங்களுக்கான தெளிவான ஒரு பாதை கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சுட்டு முன்னாடி போங்க. கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. தேங்க்யூ ஆல்.